தனி வட்டிக்கு ஏற்கனவே 4 மாடல் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 4 மாடல் பார்க்கலாம். ரூபாய் 10,000 தொகையானது ஆண்டுக்கு 6.2/3% தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஆண்டுக்கு 6.2/3%, அதாவது 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான கடனாக பெறப்படுகிறது. எண் கொடுத்துருக்காங்க. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதம் கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மொத்த தொகை என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம். 2 மாதம் கழிச்சு அவங்க வட்டியோட காசு கேட்க போகிறாங்க. வட்டி வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா மொத்தமாக நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோ கொடுக்கணும்னா 1500 ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடம் அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கடனை முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னா P+SI, அதாவது அசலையும் வட்டியையும் கூட்டணும். அசலையும் வட்டியும் கூட்டினோம்னா மொத்த தொகை கிடச்சிரும். இதில் அசல் வந்து நமக்கு தெரியும் 10,000 ரூபா அப்படின்னு தெரியும். இல்லை வட்டி தான் என்னன்னு நமக்கு தெரியாது. எஸ்ஐ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சதோட இந்த அசலை வந்து கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டுகள் பாருங்கள், ஒரு வருடம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வருடமாக தான் மாற்றணும். இப்போ மாதத்தை வந்து வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ மாதத்தை வந்து ஆண்டாக மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 6/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 ஈராறு 12. அப்போ அரை வருஷம்னு வரும். ஏற்கனவே ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க, 1/2. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும். இப்போ 1 2 2 1 3 3/2. இது எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கீழேருந்து 1 2 2 கூட்டல் 1 3 3/2. எண்ணு வந்து 3/2. இப்போ அசல் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதமும் தெரிஞ்சிருச்சு, ஆண்டுகளும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100. அசல் வந்து 10,000 இன்ட்டு 6 வந்து 6.2/3. இதுவும் கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் பின்னமாக தான் நம்ம மாற்றிக்கணும். 3 6 18 18 2 20 20/3. 6 என்னன்னா 20/3. இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. எண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 3/2 இன்ட்டு 6 வந்து என்ன 20/3/100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 20. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 100ஐயும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 1000. வட்டி வந்து 1000 ரூபா. நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா, மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, அசலையும் வட்டியும் கூட்டணும். அசல் எவ்வளோ 10,000 ரூபாய், வட்டி எவ்வளோ 1000 ரூபாய். 10,000 1000 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 11,000 ரூபாய். கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும்னா 11,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல் பாருங்கள். ரூபாய் 18,200 அசல் மார்ச் 9 2018 அன்று வங்கியில் தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டு மே 21 2018 அன்று திரும்ப பெறப்படுகிறது. ஆண்டு வட்டி வீதம் 7.5% எனில் வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வட்டி தொகை, அதாவது எஸ்ஐ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசல் கொடுத்துருக்காங்க, பி வந்து 18,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, 7 1/2 7.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கோங்க. 7 2 14 14 1 15 15/2. 6 வந்து 15/2. அடுத்தது எண் கொடுக்கல. என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மார்ச் 9 2018 இருந்து மே 21 2018 வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயும் ஆண்டை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க,
1 வருடம் 2 வருடம் இல்லைனா மாதத்தில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மார்ச் 9 2018 மே 21 2018 வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுமே சேம் தான், 2018ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். மார்ச் 9 மே 21 வரையும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மார்ச் மாதத்தில் மொத்தமாக 31 நாள். இல்லை எதுலேருந்து கணக்கு எடுத்துக்கணும்னா 9ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 31ல் 9 போயிடுச்சுன்னா 22. அடுத்தது ஏப்ரல் மாதத்தில் 30 நாள் தான். மே மாதத்தில் 21 நாள் வரையும் தான் சொல்லியிருக்காங்க, 21. இப்போ கூட்டிக்கோங்க, 2 3 3 2 5 5 2 7, மொத்தமாக 2 நாட்கள். எண் வந்து என்னன்னா 2 நாட்கள். நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா வருடமாக தான் மாற்றணும். மாதமாக இருந்தாலும் வருடமாக மாற்றிக்கணும், நாட்களாக இருந்தாலும் வருடமாக மாற்றிக்கணும். மாதமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா 12ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்றனால 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். இதே நாட்களில் கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னா 365 நாள். அப்போ 365ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எத்தனை நாள் டிவைட் பண்ணோம்னா கொடுத்துருக்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. 73ஆல் டிவைட் பண்ணுங்கள். 73ஓட எந்த நம்பரை பெருக்கணும்னா 365 வருது அப்படின்னு பாருங்கள். கடைசியாக 3 தான் கொடுத்துருக்காங்க. 3ஓட எதை பெருக்கினா லாஸ்ட்டாக 5 வருதுன்னு பாருங்கள். 3 5 15 வரும். அப்போ 73 5ஆல் பெருக்குங்க. 3 15, மிச்சம் 1, 7 5 35 36. இப்போ 5 டைம் வருது. ஓர் 73 73, 73 365. இப்போ என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, 1/5. என்ன வந்து என்னன்னா 1/5. இப்போ நமக்கு வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். SI = PNR/100. அசல் எவ்வளோன்னு பாருங்கள், 18,200 இன்ட்டு எண் என்னன்னு பாருங்கள், 1/5. இப்போ கண்டுபிடிச்சோம். இன்ட்டு R என்ன 15/2/100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 5ஆல் அடிக்கலாம். 1 5 5, 3 5 15. திருப்பி இது 2ஆல் 9 2 18, 1 2 2 0 0. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே பெருக்கிக்கோங்க. 91 × 3, 1 3 3, 9 3 27. எவ்வளோ வருதுன்னா 273 ரூபா. வட்டி எவ்வளோ வருதுன்னா 273 ரூபா. இதில் கேட்டிருக்கிறது என்ன, வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. வட்டி வந்து 273 ரூபா. ஆப்ஷன் வந்து சி. ரூபாய் 17,300 அசல் 5 ஆண்டுகள் முடிவில் எத்தனை சதவிகித தனி வட்டி ரூபாய் 4,325 வட்டியாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதவிகித அப்படின்னா 6 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசல் கொடுத்துருக்காங்க 17,300ன்னு. அடுத்தது ஆண்டு கொடுத்துருக்காங்க, எண் வந்து 5ன்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 4,325 வட்டியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SI கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்துருக்காங்க 4,325. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா R என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டிக்கான ஃபார்முலா என்ன, SI = PNR/100. அசல் வந்து 17,300 இன்ட்டு எண் வந்து 5, R வந்து தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க, /100. வட்டி எவ்வளோ 4,325. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் 1 5 5, 8 5 40, மிச்சம் 3, 6 5 30, மிச்சம் 2, 5 25, 865. இந்த 173 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவைட் ஆயிரும். 173 = 6. இந்த 173 எதோட பெருக்குனா 865 வரும் அப்படின்றத பாருங்கள். கடைசியாக 3 இருக்குது. அப்போ 3ஓட 5 பெருக்குனா தான் லாஸ்ட்டாக வந்து 5 வரும். 173 5ஆல் பெருக்குங்க. 3 15, மிச்சம் 1, 7 5 35 36, மிச்சம் 3, 1 5 5, 5 3 8. அப்போ ஒரு டைம் வரும், இங்கே 5 டைம் வரும். வட்டி வீதம் எவ்வளோனா 5%. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல் ரூபாய் 50,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 10% மற்றும் 6 2/3 என்ற வட்டி விகிதங்களில் 3 ஆண்டுகளுக்கு தனித்தனியே முதலீடு செய்யப்பட்டது. 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி சமம் எனில் 6 2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து ஈஸி தான், ஆனால் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூபாய் 50,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 50,000 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம்.
அடுத்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பகுதி வந்து அதோட வட்டி வீதம் வந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆறு வந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பகுதியோடது வந்து ஆறு வந்து 6/2/3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வட்டி விகிதங்களில் 3 ஆண்டுகளுக்கு தனித்தனியே முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே ஆண்டு வந்து 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி வந்து சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி வட்டி வந்து இதுக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அசல் என்னன்னு நமக்கு தெரியாது, இதுக்கும் அசல் என்ன அப்படின்றது தெரியாது. ஃபஸ்ட்டே அசல் வந்து 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பகுதியாக பிரித்ததுக்கப்புறம் இங்கே எவ்வளோ அசல் அப்படின்றது நமக்கு தெரியாது, இங்கே எவ்வளோ அசல் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அசல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவதுக்கு அசலை வந்து 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். ஏன் அப்படி வைக்கிறோம்னா, மொத்தமாக அசல் வந்து 50,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை 2 பகுதியாக தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு பிரிக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லலை. இப்போ எவ்வளோன்னு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஏன் 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு பகுதி வந்து 10,000 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 10,000 நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா அடுத்தது எவ்வளோவா தான் இருக்கும்னா 40,000 இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 50,000ல் இந்த 10,000 போயிடுச்சுனா தான் 40,000 அப்படின்றது வரும். அதனால தான் 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது நம்ம கணக்கு வச்சுருக்கோம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். அசல் வந்து எவ்வளோ, எக்ஸு இன்ட்டு எண் வந்து எவ்வளோ 3 இன்ட்டு ஆறு வந்து 10/100 ஈக்குவல்ட்டு ஏன் கொடுக்குறோம்னா, இதோட வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கும் சேம் தான். இப்போ இதுக்கும் அதே மாதிரியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அசல் எவ்வளோ 50,000 மைனஸ் எக்ஸு இன்ட்டு எண் வந்து 3 இன்ட்டு ஆறு வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, பின்னமாக மாற்றிக்கோங்க. 6 3 18, 18 2 20, ஆறு வந்து 20/100 இந்த 100க்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், 10ஆல் ஒரு 10 10, ஈர் 10 20, இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 3 இருக்குது. 3x ஈக்குவல்ட்டு 50,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2. இங்கே 2 இருக்குது. இப்போ 2 உள்ளே பெருக்கிக்கோங்க. 50,000தோட 2 பெருக்கினீங்கன்னா 1,00,000 வரும். மைனஸ் 2x ஈக்குவல்ட்டு 3x. இந்த எக்ஸை வந்து ஒரு சைடு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 2x வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிக்கும். மைனஸ் 2x வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2xஆக மாறிடும். இப்போ 3xும் 2xும் சேர்ந்துச்சுன்னா 5x. 3x ப்ளஸ் 2x ஈக்குவல்ட்டு 1,00,000. இப்போ கூட்டுங்க. 3x 2xையும் கூட்டினீங்கன்னா 5x ஈக்குவல்ட்டு 1,00,000. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் ஓர் 5 5, 20,000 வரும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20,000 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 20,000. இப்போ இதோட அசல் வந்து என்னென்னா 20,000. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 20,000. இதுக்கு 20,000னா இதில் அப்ளை பண்ணுங்கள். 50,000ல் எக்ஸ் வந்து 20,000னா 50,000ல் 20,000 போயிடுச்சுன்னா இதோட அசல் வந்து 30,000. ஒரு பகுதி வந்து 20,000, இன்னொரு பகுதி வந்து 30,000. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 6/2/3 முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இதில் 2வது இதில் முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. 30,000 தான். ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். இதே வந்து 10% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 20,000 வரணும். இதே 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 30,000 வரணும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க.